அமைச்சரவையில் தான் இடம் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்த மரியாதைக்காச்சும் பார்த்தீங்கன்னா ஆளுநர் மாளிகைக்கு அழைப்பு கொடுத்துருக்கலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் பதவியேற்றுனாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதிமுகவில் வந்து 25 எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் கொஞ்சம் பிரிவினை உண்டாக்கி ஒரு 25 எம்எல்ஏ அந்த சைடில் போயிட்டு இருந்தாங்க. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பினர்லாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விசிகாவில் ஒரு அமைச்சரவை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயுஎம்எல்ல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரவைக்கு வந்து பதவியேற்றுனாங்க. இதுவும் ஒரு அழைப்பு உண்மையாக கொடுக்கல. அண்ணன் சி.வி. சண்முகம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்.பி. வேலுமணி அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ரெக்வஸ்ட். எந்த கட்சியிலங்க அந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லை. இளைஞரோட மகன் முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சியில் தலைவர் இருந்தார். கடந்த 5 ஆண்டு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இருந்தார். அவரே பார்த்தீங்கன்னா குளத்தூரில் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காரு. இதெல்லாம் வந்து பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே திமுகவில் பொதுச் செயலாளர் துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து தோல்விட்டுருக்காரு. அப்படி நம்மளுடைய எடப்பாடியார் எடுத்துங்க. அந்த சேலம் சுற்று வட்டாரத்தில் 11 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 7 தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக நம்மளுடைய கழகத்துக்கு வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. எடப்பாடியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா 1000 வாக்கு வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காரு. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 47 தொகுதி பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து வின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கூட்டணி இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 59 தொகுதி, கிட்டத்தட்ட 12 தொகுதி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக் வாங்கியிருக்கு, தோல்வி விட்டுருக்கோம். உங்களுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாலே ஓகேங்களா. இது வந்து பெரிய ஒரு தோல்விலாம் கண்டிப்பாக கிடையாது. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு சிலர் வந்து எடப்பாடியார் வந்து சொல்லுவாங்க 10 தோல்வி பழனிசாமி, ஒரு சிலர் வந்து கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிறது என்னன்னு சொல்கிறேன். ஒரு தலைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் சரி தோல்வின்றல எவ்வளோதான் தோத்தே போனாலும் சரி தோண்டு போகாமல் மற்ற கட்சியில் போய் ஆதரவு தெரிவித்து அமைச்சர் பதவி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து ஓடலை எடப்பாடியார். துணிஞ்சு கட்சி வந்து பலப்படுத்தணும் தான் எல்லாரையும் வந்து அழைப்பு கொடுத்துருக்காரு. அதை புரிஞ்சுக்குங்க. திரும்ப வந்து அப்படி இப்படின்னு பிரித்து போகாமல் தயவு செஞ்சு எல்லாரும் ஒன்று சேருங்க. புரட்சி தலைவி அம்மா சொல்லிட்டு போன அந்த லட்சியத்தை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் அதிமுக வந்து நிலைச்சு நிற்கின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு போயிருங்க. அவங்களுடைய சொல்ல காப்பாற்றுற வகையில் எல்லாம் ஒன்று சேர்ந்து கட்சியை பலப்படுத்தின்னு அடுத்த வர எலெக்ஷனில் நம்ம ஆட்சியை பிடிப்போம். நன்றி.